ஊடகங்கள் வந்து செய்திகளை கொடுப்பதை தாண்டி கொஞ்சம் வதந்திகளை கொடுத்தா தான் ரொம்ப ஸ்பைசிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால் வந்து பாரத பிரதமர் முந்தானத்து வந்து திருச்சியில் வச்சு பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். நான் வாக்குறுதி கொடுக்குறேன், எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாது அப்படின்னார். ஈரான் வந்து யாருக்குமே திறக்காத ஹார்மோஸ் நீரிணை ஜலசந்தியோடைய கதவை வந்து நமக்காக திறந்திருக்கிறது, அங்கேருந்து வருது. அதை தாண்டியுமே ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் மத்திய அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த ஒரு ஹார்மோஸ் நீரிணை ஜலசந்தியை மட்டுமே நம்பி நம்ம இல்லை, வேற பல இடங்களில் அதை விட அதிகமான நமக்கு வந்து ஓஎன்ஜிசி உட்பட எல்லாமே நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் போய் திரும்ப திரும்ப எடுத்து இதை வந்து பாருங்க, அமேசானில் வந்து எலக்ட்ரிக் குக்கர்கள் விற்பனை அதிகம், தட்டுப்பாடுகள் அதிகமாகிடுச்சு, ஹோட்டல்கள் மூட போகிறாங்க, தோசையும் சப்பாத்தியும் வந்து இனிமேல் கிடையாதுன்ட்டாங்க, மெனுவில் வந்து 2 மாற்றிட்டாங்கன்னு இவர்கள் வந்து ஆர்வ கோளாறு காரணமாக டெஸ்க் ஒர்க் பண்ணி உள்ளே உட்காந்து போடுறாங்க. நான் வந்து வழக்கமாக ஒரே ஒரு பெட்ரோல் பங்கில் தான் போடுவேன். அதற்கு முன்னாடி இன்னைக்கு 4 பெட்ரோல் பங்கு கடந்து போக நேர்ந்தது நான் போடுற பங்கு போடுறதுக்காக. அங்கே ஒரே கூட்டமான கூட்டம், எல்லா பங்க்லையும் எவ்வளோ இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த அத்தனை பங்க்லையுமே பொறுப்போடு பெட்ரோல் இருக்கிறது, டீசல் இருப்பு உள்ளது, எல்பிஜி ஓஎன்ஜி சிலிண்டருக்கு வந்து பிரச்சனை, சிஎன்ஜி சிலிண்டருக்கு வந்து தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு அவங்க போட்டிருக்கிறாங்க.